Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்து என்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி மதியம் அகமதாபாத் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் திடீரென ஏற்பட்ட இன்ஜின் செயலிழப்பால் புறப்பட்ட 5வது நிமிடத்திலேயே விபத்தில் சிக்கியது. இந்த கொடூர விபத்தில் விமானத்தில் பயணித்த ஒருவர் கூட உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் விமானத்தில் பயணம் செய்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். யாரும் எதிர்பாராத வகையில் விமானத்தின் 11A என்ற இருக்கையில் இருந்த விஸ்வாஸ் குமார் என்ற ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார். காயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த பயணி தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஸ்வாஸ் குமார் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர். இந்த விபத்து குறித்து அவர் கூறுகையில், விமானம் விபத்துக்குள்ளாகும் போது நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டை பயன்படுத்தி வெளியே குதித்தேன். அதன் பிறகு கண் விழித்து பார்க்கும் போது என்னை சுற்றி சடலங்களாக இருந்தது. அதில் என்னுடைய சகோதரரை காணவில்லை. அவரை தயவு செய்து கண்டுபிடித்து தாருங்கள் என கண்ணீருடன் கூறியுள்ளார். இதையடுத்து ஏர் இந்தியா நிறுவனத்திடம் உள்ள விமானங்களின் நிலை, அதன் செயல்திறன் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கோர சம்பவம் இந்தியாவை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பயணி ஒருவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகீர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். இந்த விமானம் டெல்லியில் இருந்து அகமதாபாத் வந்தடைந்து அங்கிருந்து லண்டன் செல்வதாக இருந்தது. அப்போது இதே விமானத்தில் டெல்லியில் இருந்து அகமதாபாத் வந்திறங்கிய ஆகாஷ் வத்சலா என்ற பயணி சம்பவ நாளில் இந்த விமானம் சௌகரியமாக இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக இருந்தது. செயல்படாத ஏர் கண்டிஷனிங், செயல்படாத இயற்கை கட்டுப்பாடுகள் மற்றும் தவறான பொழுதுபோக்கு அமைப்புகள் உள்ளிட்ட பல கோளாறுகள் இந்த விமானத்தில் இருந்தன. இது குறித்து ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு ட்வீட் செய்ய ஒரு வீடியோவை உருவாக்கினேன். இந்த விபத்து தொடர்பாக மேலும் விவரங்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.